الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் பேர் உதவியும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கு வழங்கிய எண்ணற்ற அருள்கொடைகளில் மிக உன்னதமான அருள்கொடை இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான பேரருளை வழங்கி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள், மத நம்பிக்கைகள் இருக்கின்றது. எத்தனை மதம் இருந்தாலும், எத்தனை நம்பிக்கைகள் இருந்தாலும், இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஒரே ஒரு இலக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த உலகத்துல குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்கின்றோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பல்வேறு இன்னல்கள், பல்வேறு அடக்குமுறைகள் இஸ்லாமியர்களுக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளக்கூடிய அரசு எப்பொழுது இந்தியாவில் அரியமையில் அமர்ந்ததோ அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரையிலும் இஸ்லாமியர்களை குறிவைத்தே பல்வேறு அடக்குமுறைகள், பல்வேறு தாக்குதல்கள், குறிப்பாக வட மாநிலங்கள்ல மாட்டின் பெயரால், ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தின் பெயரால் பல்வேறு இஸ்லாமியர்களுடைய உயிர்கள் கொலை செய்யப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது, அவர்களுடைய வணிக வளாகங்கள் தகர்க்கப்படுகிறது. இப்படி எண்ணற்ற இன்னல்களை இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் கூட எந்த ஒரு முஸ்லிமும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதே இல்லை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களிலேயே தௌஹீத் என்கின்ற இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளுக்கு இரண்டு வகையான அடக்குமுறைகள். ஒன்று, ஒட்டுமொத்த இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட இன்னல்களையும் அனுபவிக்கின்றோம். இன்னொன்று, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய சமுதாயத்து மக்களாலேயே, இஸ்லாமியர்களாலேயே பல்வேறு அடக்குமுறைகள். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம், அதை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற இந்த தௌஹீத் என்கின்ற இந்த சிந்தனையை கடைபிடிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நாடு தழுவிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தாண்டி இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மூலமாக பல்வேறு அடக்குமுறைகள், பல்வேறு எதிர்ப்புகள், இந்த தௌஹீதை நாம் கடைபிடிப்பதனால் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகள், நம்முடைய உறவினர்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் என்று சொல்லி இரண்டு வகையான சோதனைகளை இந்த தேசத்தில் ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்தித்துக் கொண்டு இந்த சத்திய இஸ்லாத்தை, குறிப்பாக இந்த தௌஹீத் என்கின்ற இந்த கொள்கையை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கான ஒரே ஒரு இலக்கு இந்த உலகம் அல்ல. உலகத்தில் பொருளாதாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், இன்ன பிற இன்பங்கள் உலகத்தில் அடையலாம் என்பது அல்ல நம்முடைய குறிக்கோள்.
மறுமை என்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுதான் நிலையானது, நிரந்தரமானது, அது மீழ்ச்சியற்றது. அப்படிப்பட்ட அந்த மறுமை வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளை இலட்சியமாக கொண்டுதான் இந்த ஏகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கிறோம். இப்படி கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் தௌஹீத்வாதிகளும் நாம் எந்த இலக்கிற்காக இந்த கொள்கையை கடைபிடிக்கின்றோமோ அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம், இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கின்றோம்? இதெல்லாம் மறுமை என்கின்ற ஒரு இலக்கிற்காக இந்த பிரச்சனைகள்லாம் நாம எதிர்கொள்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறதா? இந்த ஏகத்துவம் தான் உண்மையானது, தௌஹீது தான் உண்மையானது, நம்ம விளங்கி இருக்கிறோம். இதற்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை செய்கின்றோம். இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், மதுஹபின் பெயரால், முன்னோர்களின் பெயரால், சலஃப் கொள்கையின் பெயரால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம் செய்கிறோம். தர்கா வழிபாடுக்கு எதிரான பிரச்சாரங்கள், இறைவைப்புக்கு எதிரான பிரச்சாரங்கள், மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரங்கள், தகடு தாயத் என்று சொல்லி இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் என்னவெல்லாம் நம்புகிறார்களோ அதற்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் முன்னெடுப்பதற்கான காரணம் என்னன்னா மறுமைதான் இலக்கு. அப்படிப்பட்ட அந்த மறுமை என்கின்ற இலக்கை நோக்கி இந்த ஏகத்துவ சிந்தனையை கடைபிடிக்கக்கூடிய நாம் நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறதா? உண்மையில் தௌஹீதை நாம கடைபிடிக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் தன்னுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இன்னொரு அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்கிறானோ அவன்தான் வெற்றியாளன். அப்ப அவ்வப்போது நம்முடைய கொள்கையை நாம பரிசீலனை செய்யணும். நம்ம கொள்கை என்ன, நம்முடைய செயல்பாடு என்ன, கொள்கையை நோக்கி நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறதா, நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா? நம்ம ஏன் இதை பரிசீலனை செய்யணும், நம்ம ஏன் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், நீங்க பெரும்பாலான தௌஹீத்வாதிகள் தௌஹீதுனா என்னன்னு விளங்காம இருக்கிறோம். தௌஹீதுனா என்ன? நாம் விளங்கி வைத்த தௌஹீத் என்ன அப்படின்னு சொன்னா, இணை வைப்பு கூடாது, இறைவனுக்கு ஷிர்க் வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமான பித்அத்துகள் கூடாது, மூட நம்பிக்கைகள் கூடாது, தர்கா வழிபாடுகள் கூடாது, மௌலிது கூடாது, சந்தன கூடு கூடாது, தஹ்லீதாயத்து கூடாது. இதுவெல்லாம் ஏகத்துவத்துக்கு எதிரானது. அப்ப இவைகளுக்கெல்லாம் எதிரானது ஏகத்துவம் என்பதை நாம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா இது மட்டுமே நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தராது. அதை நம்ம நல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய தௌஹீத்வாதிகள் இந்த மாதிரியான இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய இணைவைப்புக்கு எதிரான அந்த இணைவைப்பு கொள்கை மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நம்ம மறுமையில வெற்றி பெற்று வரலாம் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனா நம்ம இடத்துல இன்னொரு அடிப்படை இருக்குது. இஸ்லாம்ங்கிறது இரண்டு அடிப்படையை கொண்டது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று செயல்பாடு. அதுதான் உண்மையான தௌஹீது. ஒரு ஆள்கிட்ட நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, செயல்பாடு இல்லை என்று சொன்னால் அதுவும் மறுமையில் நமக்கு பயன் தராது. இன்னொரு ஆள்கிட்ட செயல்பாடுகள் இருக்கிறது, தொழுகிறாது, இபாதத்தை செய்யாது, இஸ்லாம் சொன்ன இன்ன பிற வழிபாடுகள் ஈடுபடுறாரு, அவர்கிட்ட கொள்கை இல்லை, அதுவும் மறுமைக்கு உதவாது. மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படை என்னன்னு சொன்னா இந்த இரண்டு அடிப்படை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த கலிமா சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய இரண்டு அடிப்படைகளை உணர்ந்து இரண்டையுமே நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். ஒன்று என்னன்னா நம்பிக்கை சார்ந்தது, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹின்னு சொல்றோமா இல்லையா? ஈமானுடைய அடிப்படைகள் 6. பிள்ளைகளை மக்தப் மதரசாக்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது இன்னொன்று செயல்பாடுகள். இஸ்லாம்னா செயல்பாடு, ஈமான்னா நம்பிக்கை, இஸ்லாம்னா செயல்பாடு. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தௌஹீது. ஆனா இன்றைக்கு தௌஹீது பிரச்சாரம் செய்யக்கூடிய, தௌஹீது கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய பெரும்பாலான ஏகத்துவவாதிகள்ட்ட இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொன்னா, கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறோம், ஏகத்துவத்தை நோக்கி எல்லாரும் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அதற்காக வேண்டி பல்வேறு அடக்குமுறைகள் இன்னல்கள் எல்லாம் சந்திக்கிறோம். ஆனால் செயல்பட நாம மறந்துட்டோம். எந்த கொள்கையை மக்கள்கிட்ட போய் சொல்லுகிறோமோ, எந்த கொள்கையை நோக்கி எல்லோரும் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பிரச்சாரம் செய்கின்றோமோ, அந்த கொள்கையை 100% நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோமா என்று பார்த்தால் செயல்பாட்டில் இல்லை. அப்ப இதைத்தான் பார்க்கிறோம். இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக இணை வைப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில நம்மை அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிரச்சாரம் பண்றா, இது கூடாதுன்றா, அது கூடாதுன்றா, ஆனா இவன் செயல்பாடு இல்லையே.
எந்த ஏகத்துவத்தை கடைபிடிக்கணும் சொன்னாலும் அந்த ஏகத்துவத்தின் அடிப்படையான செயல்பாடு இடத்தில் பிரதிபலிக்கவில்லையே, இவன் சொல்வதில் என்ன உண்மை இருக்க போகிறது என்றுதான் பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன? உண்மையான ஏகத்துவம் என்பது இரண்டு, ஈமான் இஸ்லாம் சேர்ந்ததுதான், நம்பிக்கையும் செயல்பாடுகளும் சேர்ந்ததுதான் தௌஹீது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக அழகான முறையில சொல்றான். அலம் தர, நீங்கள் அறிய வேண்டாமா? அலம் தர அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. இறைவன் அழகான கொள்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். தௌஹீது கொள்கைக்கு உதாரணம் என்ன? உதாரணம் கஷஜரத்தின் தய்யிபா, அழகான மரத்திற்கு உதாரணம். அந்த மரம் எப்படி? அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழ புதைந்திருக்கிறது, படர்ந்திருக்கிறது பூமி முழுவதும். வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் வானளாவிய அளவில் உயர்ந்திருக்கிறது. உண்மையான தௌஹீது கொள்கைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். இந்த உதாரணத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுறோமாங்கிறத முதல்ல பாருங்க. ஒன்று, அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழ புதைந்திருக்கிறது, படர்ந்திருக்கிறது. அந்த வேர்கள் உறுதியாக இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு என்ன? அதனுடைய கிளைகள் வானளாவிய அளவில் பறந்திருக்கிறது. மாத்திரமல்ல, இறைவனுடைய நாட்டத்துக்கேற்ப காலத்திற்கு தோதுவான ஒவ்வொரு காலங்களிலும் மக்களுக்கான கனிவர்க்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த மரம் தான் ஒரு அழகான கொள்கைக்கு உதாரணம். நம்மிடத்துல கொள்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்மளது செயல்படணும் அர்த்தம். இந்த கொள்கையில உறுதியா நாம இருக்கிறோம். வஹி மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் சொன்னாதான் மார்க்கம். இதற்கு எதிரான எதுவும் மார்க்கம் இல்லை, எந்த தனி மனித கருத்தும் மார்க்கம் இல்லை. நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் மார்க்கம் என்கின்ற இந்த கொள்கை நம்மிடத்தில் உறுதியாக இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு என்ன தெரியுமா? பிரச்சாரம் மட்டுமல்ல, நம்ம போய் பிரச்சாரம் பண்றோம் இல்லையா, அதான் வெளிப்பாடு. நம்ம அப்படி வழங்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட போய் இந்த கொள்கையை சொல்றோம், வீடு வீடா சொல்றோம், நான் பார்க்கக்கூடிய நபர்களிடத்தெல்லாம் இந்த ஏகத்துவத்தை சொல்றோம். அப்ப இது நம்மகிட்ட இந்த கொள்கையில உறுதியா இருக்குங்கிறத, கொள்கை உறுதிக்கான வெளிப்பாடு நம்ம இதை மட்டும் வழங்கி வச்சுட்டு இருக்கிறோம். இது அல்ல முதல் வெளிப்பாடு. கொள்கை உறுதிக்கான முதல் வெளிப்பாடு என்னன்னா, நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய கொள்கை பிரதிபலிக்க வேண்டும். எதை மக்கள்கிட்ட சொன்னோமோ அந்த மாதிரி நம்ம செயல்படணும். அப்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆசை, இந்த கொள்கையை நோக்கி எல்லோரும் வரணும் விரும்புறோமா இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டுமானால் முதலில் நம்முடைய செயல்பாட்டில் நம்முடைய கொள்கையை காட்டுங்க, பிறகு பிரச்சாரம் பண்ணணும். இந்த உலகத்துல எண்ணற்ற நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் இருந்து தான் அனுப்பியிருக்கிறான். மலக்குகள் இருந்து அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பல. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத, நபிமார்களை மறுத்த இறை மறுப்பாளர்கள் எல்லாம் என்ன காரணம் சொன்னாங்க? ஒவ்வொரு காரணத்திற்காக ஒவ்வொரு நபிமார்களை அந்த சமுதாயம் மறுத்தாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மறுமை வாழ்க்கை. இந்த மறுமை வாழ்க்கையை ஏற்க மறுப்பதன் மூலமாக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க. என்ன கேட்கிறாங்க? ஒரு மனிதன் இதா மித்னா வகுன்னா துராபன் வைதாமன் ஐன்னா லமபூஸூன், நாம இறந்து மண்ணோட மண்ணாக மக்கி போன பிறகு திரும்பவும் இந்த உடலை அல்லாஹ் எழுப்புவதாக, அதற்கு விசாரணை நடத்துவதாக, அதற்கு சொர்க்கம் நடக்கின்ற இன்னொரு வாழ்க்கை இருப்பதாக நீங்க சொல்றீங்களே, அது எப்படி சாத்தியம்? ஐன்னா லமபூஸூன், நாமல் எழுப்பப்படுவோமா என்று அந்த மறுமை வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு இருந்த சந்தேகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க. தூதரை நம்பாமல் போனார்கள். தூதரை நம்பாமல் போனதற்கான பல்வேறு காரணங்கள் ஒன்று மறுமை வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு இருந்த சந்தேகம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு சிலர்கள் அந்த தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான காரணம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது, அந்த தூதரை பின்பற்றக்கூடிய மக்கள் யாருன்னு சொன்னா ரொம்ப எளிமையானவர்களாக இருக்கிறாங்க. எளிமையானவர்கள்லாம் அதாவது ரொம்ப சாதாரணமான ஏழை எளிய மக்களாக அப்பாவிகளா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய பணக்கார, மிகப்பெரிய செல்வந்தம், ஊரிலே மிகப்பெரிய தலைவர் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நபியை பின்பற்றியதை விட சாதாரண வெகுஜன மக்கள் தான் தூதரை முதல்ல ஏற்றுக்கிறாங்க. அப்ப இது அந்த எதிரிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்கள் காஃபிர்கள் தூதரை நம்பாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? அனுமினு லக்க வத்தபாக்கல் அர்சலூன். நூஹ் நபியை பத்தி சொல்லும் பொழுது, உங்களை நாங்க பின்பற்றதா, உங்களை நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்வதா,
ஒத்தபாக்கல் அருதரும், உங்களை பின்பற்றக்கூடியவங்களா யாருன்னு சொன்னா ரொம்ப மட்டமானவர்கள். நாங்கள் யாரை தாழ்ந்த ஜாதி என்று நாங்கள் நடத்துகிறோமோ அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உங்களை நாங்க எப்படி பின்பற்றுவோம் அப்படின்னா என்ன விளக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு தூதர் பிரச்சாரம் பண்ணா அந்த பிரச்சாரத்தை தூக்கி வரக்கூடிய ஆட்கள் யார் இருக்கணும்? பெரிய பெரிய தலைவர்கள், பெரும் செல்வந்தர்கள், ஊர்ல மதிக்கக்கூடிய அளவுல மதிப்பை பெற்ற அளவுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நீ சொல்றது உண்மை. அப்படி சிலர்கள் மறுத்தாங்க. இன்னும் ஒரு சிலர்கள் தூதரை ஏற்க மறுத்ததற்கான காரணம் என்னன்னா, மனிதர்களாக இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடத்துல இதை சொல்றான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அல்லாத இன்ன பிற நபிமார்களாக இருக்கட்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது எங்களை மாதிரியான ஒரு மனிதரா இருக்கிறாரு. தூதர் நாங்க அப்படி நம்புறது? சாதாரண மனிதர் எங்களை போன்று இருக்கிறார், எங்களை போன்று உறங்குகிறார், எங்களை போன்று உணவு அருந்துகிறார், எங்களை போன்று அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலகீனமும் அவருக்கு இருக்கிறது. ஆனா அவர் எங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்வது? இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதாவது மாலிஹாதர் ரசூல், என்ன இவர் தூதர்னு சொல்றாரு? யகுலு தஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், அவர் உணவு அருந்துகிறார், கடை வீதியில எங்களை மாதிரி நடந்து செல்கிறார், எங்களை தூதர்னு சொன்னா எப்படி நம்புறது? அப்ப இவரை நாங்கள் தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவர் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். எங்களை மாதிரி ஆளாக்கெல்லாம் இருந்துகிட்டு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருதுன்னு நாங்க எப்படி நம்புறது? இவர் வானவரா இருக்க வேண்டாமா? வகாலு லௌலா உன்சில அலைஹில் மலக், இவரோடு ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்கணும். ஒண்ணு வானவரே தூதராக வந்திருக்கணும், அல்லது இவரோடு ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்கணும். அப்ப நாங்க இவரை தூதராக நம்புவோம். இப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக இந்த தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் இறை மறுப்பில் இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுல மிக முக்கியமாக பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தூதரா இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கக்கூடாது. தூதரா இருக்கக்கூடிய எப்படி இருக்கணும்? மலக்கா இருக்கணும். அப்படின்னா நாங்க தூதரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுக்கின்றான். நான் ஒருவேளை வானவரை தூதராக அனுப்புவதாக இருந்தால் அவரையும் மனிதராக்கித்தான் தூதர் அனுப்புவான்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஆம் என்கிற 6வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் எடுத்து பாருங்க. வலவு ஜஅல்னாஹு மலக்கன், ஒரு மலக்கை நான் தூதராக அனுப்ப வேண்டுமானால், அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தோதுவாக ஒரு மலக்கை நான் தூதராக அனுப்புவதாக என்றால் ஜஅல்னாஹு ரஜுலன், அவரையும் மனிதனாகத்தான் அனுப்புவேன். அப்போ அதே குழப்பம் நீடிக்கத்தான் செய்யும். என்ன இவர் மனிதனா இருக்கிறார் அப்படின்னு அந்த குழப்பம் நீடிக்கத்தான் செய்யும். ஒரு பொழுதும் வானவரை தூதராக நான் அனுப்ப மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன? வானவர்கள் என்பவங்க அவங்க மக்கள்கிட்ட எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்னா சொல்ல முடியும், செய்தியை சொல்லுவாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இருக்கட்டும், இன்ன பிற வானவர்களா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தியை சொல்லத்தான் முடியும். அதை எப்படி செயல்படுத்துங்கிற செயல்படுத்தி காட்ட அவங்களுக்கு வேலை கிடையாது. நம்மள மாதிரியான மனிதனால் மட்டும்தான் செயல்படுத்தி காட்ட முடியும். உங்களை போன்று உங்களில் ஒருவனாக இருந்து கொண்டு உங்களில் இடத்தில் எதையெல்லாம் நான் பிரச்சாரம் செய்கிறேனோ அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்துகிறேன். எதையெல்லாம் நீங்க செயல்படுத்தணும்னு சொன்னோனோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்துகிறேன். எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று உங்களை தடுத்தேனோ அதையெல்லாம் நான் செய்யாமல் இருக்கின்றேன். இதை தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு தூதர் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ் தனக்குத்தானே வைத்திருக்கக்கூடிய அளவுகள் என்ன தெரியுமா? செயல்முறைப்படுத்தி மக்கள்கிட்ட காட்டுங்க. அதுக்கு தான் மனுஷன் தேவை. அந்த அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி வந்த எண்ணற்ற நபித்தோழர்கள் இந்த தௌஹீது பிரச்சாரத்தை தன்னில் இருந்து ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் 23 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய அரபிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்ற அளவிற்கு மதிக்கப்பட்டார் என்று சொன்னால், ரோமபுரி மிகப்பெரிய பாரசீகம் போன்ற வல்லரசுகள் தான் நபிகளாருடைய பாதங்களுக்கு கீழ் என்று பேசப்படும் அளவிற்கு குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, இஸ்லாமிய எழுச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தியதனுடைய பின்னணி எடுத்து பாருங்க. வெறும் பிரச்சாரம் மட்டுமல்ல, பிரச்சாரத்தை விட அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்து வைத்தாங்க. தௌஹீத் எப்படி சொன்னாங்கன்னா தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி சொன்னார்கள். தன்னைத்தான் மிகப்பெரிய ஆதாரமாக முன்வைத்தார்கள். தன் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே இந்த அற்புதங்களை மட்டும் நிகழ்த்தி காட்டினாங்க அப்படின்னு இல்லை, அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். ஆனால் மிகப்பெரிய அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தது, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு இறைவன் என்றது செய்தி வருது, வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, என்னை நீங்கள் நம்புங்கள் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது தன்னை நபியாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைத்த ஆதாரம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை. லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி அஃபலா தஅக்கிலூன்.
இதற்கு முன்னால் என்னை நான் நபி என்று உங்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துவதற்கு முன்னால் உங்களுடைய நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் வானத்திலிருந்து இறங்கல, உங்களில் பிறந்தேன், உங்களுடைய நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொய்யை பார்த்திருக்கிறீர்களா? யாரையும் ஏமாத்திருக்கின்றேனா? யாரிடத்திலும் மோசடி செய்திருக்கின்றேனா? என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாருங்கள். ஏழை எளிய மக்களோடு நான் எந்த அளவுக்கு இணக்கமாக வாழ்ந்திருக்கிறேன், இல்லாதவர்களுக்காக எந்த அளவிற்கு நான் உழைத்திருக்கிறேன். கதீஜா நாயை கூட சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அவர்களிடத்தில் இருந்த அந்த பண்பாடுகள், வல்லாஹு லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் மீது ஆணையா, அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸீலுர் ரஹீம், நீங்க உறவை பேணுகிறீர்கள். தக்ஸிபுல் கல், இல்லாதவருடைய வலியவர்களுடைய சுமையை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், இல்லாதவருக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சமூக நலன் கொண்ட குடும்ப உறவை பேணி வாழக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னாங்கல்ல. இந்த பண்பாடுதான் இஸ்லாத்தை நோக்கி பலர்கள் விரைவாக வருவதற்கு காரணமாக இருந்தது. வெறும் பிரச்சாரம் மட்டுமல்ல, இன்னைக்கு நாம வெறும் பிரச்சாரத்துல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். மக்களை போய் சந்திக்கிறோம், சொல்றோம், எல்லாரும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆசை இருக்கிறது. தௌஹீதை நோக்கி எல்லாம் வர வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு இருக்கிறது. ஆனா அதற்கு நாம் கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சார பணி இருக்குத, அது வெறுமனே வார்த்தைகளால் மட்டும்தான் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில இல்லை, செயல்பாட்டில் இல்லை. நாம் செயல்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்ட கொள்கையை செயல்படுத்தாமல் பிறருக்கு மத்தியில போய் சொல்வதனால் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் மக்களிடத்தில் இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நாம், இறைவைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம், நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தௌஹீதுனா தர்காவை இருக்கிறது, தௌஹீதா மௌலிது, அதாவது மௌலிது வராம இருக்கிறது, தௌஹீதுனா தர்காவை இருக்கிறது, தௌஹீதுனா மௌலிது வராம இருக்கிறது, தௌஹீதுனா தாயத்தனியாம இருக்கிறது, தௌஹீதுனா இன்னவர மூட நம்பிக்கையை நம்ம செயல்படுத்தாம இருக்கிறது, இதுதான் தௌஹீது அப்படின்னு நம்ம விளங்கிட்டு இருக்கோம். இது மட்டுமல்ல தௌஹீது. தௌஹீது என்று சொன்னால் உன் இடத்துல முதல்ல தொழுகை இருக்கணும். நம்மள்ட்ட இருக்குதா? பெரும்பாலும் நாம் எப்படி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்ய முடியும்? நம்ம வீட்டில் நம்முடைய குடும்பத்தினர்கள் என் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு எந்த வகையில் நியாயம்? நான் கொண்ட கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வஹீ செய்தி மட்டும்தான் மார்க்கம். இஸ்லாம் என்பது 2 அடிப்படையை கொண்டது. ஒன்று நம்பிக்கையினுடைய செயல்பாடுகள், இந்த ரெண்டையுமே என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவேன் என்று நம்முடைய குடும்பத்திலே செயல்படுத்தினால் குடும்பத்தில் தௌஹீது வரும். எதிர்பார்ப்பு இருக்கிறது, என் தகப்பன் தர்காக்கு போறாரு, என்னுடைய தாய் தர்காக்கு போறாங்க, அவங்ககிட்ட மௌலிது இருக்கிறது, அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் முதல்ல சொல்லி இருக்கிறோம். சரி, சொல்லுவோனே வைத்துக் கொள்வோம், அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவான காரணம், அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்போம். நம்ம பிரச்சாரம் செஞ்சுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போறதற்கான மிக முக்கியமான அடிப்படையாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம அவங்கள்ட்ட போய் சொல்றோம், ஆனா அவங்க நம்ம பாக்குறாங்க, நம்முடைய செயல்பாடு மாற்றமா இருக்குது. தொழுகையை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்றோம், நாம தொழுகல்ல. டிவியில இன்னும் பிற சினிமாக்களும் சமூக வலைதளங்கள்லயும் நம்ம அதிகமா ஈடுபடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றோம், நம்முடைய செயல்பாடு அதுக்கு மாற்றமா இருக்குது. எதை நாம மக்கள்கிட்ட சொல்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தாமல் சொல்வதனால் அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யாது. வீடு வீடா போய் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணணும், நம்முடைய இலக்கு எல்லாரும் கொள்கை நோக்கி வரணும், அதுல மாட்டு கருத்து இல்ல. முதல்ல நம்ம வீட்டுல கொள்கை வந்துச்சா? நம் இல்லங்களில் ஏகத்துவம் வந்ததா? நம் இல்லங்களில் இப்ராஹிம் நபி கொள்கை வந்ததா? நம் இல்லங்களில் இப்ராஹிம் நபி கொள்கை வரவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? நாம் சிந்தித்தோமா? நம்மகிட்ட தவறு இருக்குதா? பெரும்பாலும் நம்மகிட்ட தவறு இருக்கிறது. கொள்கையை நாம செயல்படுத்தாம போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்திற்கு ஒரு செய்தியை சொல்றான். நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். ஒட்டுமொத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? யாரிடத்திலும் குலைந்து பேசாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெண்கள்லாம் என்ன செய்யக்கூடாது? பிற ஆடவர் இடத்துல குலைந்து பேசக்கூடாது. அவரை சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய பேச்சோ நம்முடைய நடவடிக்கையோ இருக்கக்கூடாதுங்கிற இஸ்லாத்துடைய உபதேசம். இத அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான். யா நிசா அன் நபி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதிம் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்கள் மாதிரி கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இனி தக்கைத்துன்ன, நீங்கள் அல்லாஹுவை பயப்படுவதாக இருந்தால்,
நீங்க அல்லாஹ்வை பயந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்க பேசும் பொழுது யாரிடத்திலும் பேசும்போது குலைந்து பேசாதீர்கள். யாரிடத்திலும் குலைந்து பேசக்கூடாதுங்கிற அந்த செய்தியை உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது பிரத்யேகமாக நபியினுடைய மனைவிமார்களை அழைத்து நீங்க ஏனைய பெண்கள் மாதிரி இல்லைன்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? அவங்களும் பெண்கள் தானே, அவங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவங்களா, வானத்திலிருந்து குதித்தவங்களா? அப்ப நபியின் மனைவிமார்களை அழைத்து நீங்க மற்ற பெண்கள் மாதிரி இல்லைன்னு அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நபிக்கு மனைவியாக இருக்கக்கூடிய உங்களை உலகம் உற்று நோக்கும். யார் வேண்டுமானாலும் எப்படி இருக்கலாம். ஆனால் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய, ஏகத்துவத்தை நோக்கி மக்களுக்கு அழைப்பு விடக்கூடிய, அனாச்சாரத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய, ஆபாசத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபியின் மனைவியாக இருந்து கொண்டு நீங்கள் ஏனைய பெண்கள் மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை அதிகமா உற்று நோக்குவாங்கன்னு அர்த்தம். பிடிக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளா இருக்கக்கூடிய நாம், இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம், தர்கா வழிபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம், மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நான், வஹி மட்டும்தான் மார்க்கம், வஹி அல்லாதது வழிகேடு என்கின்ற கொள்கையை உறுதியாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து எல்லா மக்களும் இந்த தௌஹீதை நோக்கி வர வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடிய நாம் முதலில் நம்முடைய வாழ்வில் இருந்து ஆரம்பிக்கணும். எதை சொல்றோமோ அதை நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் 100% அவங்க எதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னாங்களோ அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி விட்டுத்தான் சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாறு எடுத்து பாருங்க. குடும்பத்துல ஒரு மனிதன் சிறந்தவன் அப்படின்னு சொன்னா யார தான் குடும்பத்துல சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன் மனைவிட்ட சிறந்தவனா இருக்கணும். ஊர்ல உள்ள வெகுஜன மக்களை எப்படி நம்ம ஏமாத்திடலாம் அவனுக்கு தெரியாது. நம்மளுடைய அதாவது நம்முடைய சாதக பாதகங்கள், நம்முடைய மைனஸ் பிளஸ் எல்லாம் யாருக்கு தெரியும்னா குடும்பத்துல தான் தெரியும். இவன் எதிர வீக்கு, எதிர இவன் சரியா இருப்பாங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய, வீட்டுல உள்ள எல்லாருமே தெரியும். நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு தெரியும், நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள ஒருவர் சிறந்தவன் பேர் வாங்கன்னா சமுதாயத்துல வாங்குறது ரெண்டாவது, முதல்ல குடும்பத்துல வாங்க அப்படின்னாங்க. இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? வான கைரும் அகலி, நான் என்னுடைய குடும்பத்துல சிறந்தவன் சொன்னாங்க. ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய வாழ்க்கையா? நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா? ஆமா, குர்ஆனை படித்திருக்கிறேன். குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் நபிகளாருடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு நாங்க ஆயிஷா நாய். இது வெறுமனே தன்னுடைய கணவரை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி சொன்ன வார்த்தை அல்ல, அது 100% உண்மையான வார்த்தை. இந்த குர்ஆனை மக்களுக்கு எப்படி எல்லாம் போதித்தார்களோ அப்படிலாம் தாங்க செயல்பட்டார்கள் அப்படின்னு எங்கிருந்து வருது? அந்த சான்றிதழ் குடும்பத்திலிருந்து வருது. இப்போ நாம நம்முடைய குடும்பத்தில் போய் நம்மள்ட்ட கேட்டா இவன் எப்படின்னு கேட்டா, என்னப்பா வீடு வீடா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க, இவன் எப்படி? தொழுகை இல்ல, முதல்ல பள்ளிவாசலுக்கு அவனை போக சொல்லுங்க அப்படின்பாங்க நம்முடைய பெற்றோர்களோ. நம்முடைய அந்த நிலைமையில நாம இருக்கிறோம். என்ன விளங்கிட்டு இருக்கோம்னா, சிறுக்கு இல்லாட்டா சொர்க்கம் போயிடலாம், சிறுக்கு இல்லாட்டா சொர்க்கம் போகலாம். இஸ்லாத்துல சொல்லித்தரப்பட்ட இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அதுல கவனம் இல்லாவிட்டால் கண்டிப்பா உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? இந்த உலகத்தில் இஸ்லாம் தடுத்த தீமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்துவிட்டு வெறுமனே நான் இணை வைக்கவில்லை, நான் சிறுக்க வைக்கவில்லை, எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கிடைத்து விடுமா? ஒரு விஷயத்தை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தௌஹீதுங்கிற கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நாம நம்முடைய குடும்பத்திற்கு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை சொல்லுங்க. அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினார்களோ அந்த மாதிரி நம்ம செயல்படணும். குறிப்பாக இபாதத்து விஷயம், அதை தான் எல்லாருமே பார்க்கறாங்க. இவன் தொழுகை இல்லைன்னா இவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்க போகுது? நான் எப்படி இவன் பின்னால போக முடியும்? வாங்க சொல்றாங்க, வெளியில எங்கேயும் நின்றுகிட்டு இருக்கிறான், 4 பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், அல்லது கடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா என்ன என்ன செய்யறான்னா, தொழுகைக்கு வா, ஏகத்துவத்துக்கு வா, தர்காவுக்கு போவா, இவன் சொல்றது என்ன உண்மை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் நினைப்பார்கள். பொதுவாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் ஒரு கொள்கையை சொல்கிறார் என்று சொன்னால் சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டாம், சொல்லக்கூடிய கொள்கையில செய்தி உண்மை இருக்கான்னு பாருங்க. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அவர் சொன்ன செய்தி சரிதானா, அது குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, அதை பாருங்க. சொல்ற ஆள் எப்படின்னு பார்க்க கூடாது, இஸ்லாம் அப்படி சொல்லல. ஆனால் விரும்பிய விரும்பாமலும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் எதிர்பார்ப்பு என்னன்னா, சொல்றவன் சரியா இருக்கணுங்கிறது. அதான் இஸ்லாம் சொல்லுது. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வேற ஆள் மாதிரி இல்ல, மற்ற பெண்கள் மாதிரி இல்லன்னு ஏன் சொன்னான்? சமுதாயம் எதிர்பார்ப்பது நீ சரியா இருக்கியா? அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீ செய்யாததே மக்கள்கிட்ட போய் சொல்ற. கபர மக்கத்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்க செய்யாததை மக்களிடத்தில் சொல்வதனால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தீமையை நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள். நாம சொல்ற கொள்கை உண்மைதான்,
தௌஹீது உண்மைதான், குர்ஆன் சுன்னா உண்மைதான், நபி வழி நடக்க வேண்டும் என்பது உண்மைதான், இணை வைக்க கூடாது என்பது உண்மைதான், எல்லாமே உண்மைதான். அவன் ஏற்க மறுக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? நம்ம செயல்படுத்தல. நம்ம செயல்படுத்தாததுனால எது நம்ம சொல்லக்கூடிய உண்மையை அவன் பொய்ன்னு நம்புறான். இவன்ட்ட என்ன உண்மை இருக்க போகுது? அதனால் ஏகத்துவவாதிகளா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கொள்கையில சரியா இருக்கணும்னா ரெண்டையும் செய்யணும். நம்பிக்கையிலும் சரியா இருக்கணும், செயல்பாட்டிலும் சரியா இருக்கணும். தொழுகை விஷயங்கள், இபாதத்து விஷயங்கள், பண்பாடு விஷயங்கள், பிள்ளைகள்கிட்ட எப்படி பழகணும், மனைவிட்டு எப்படி பழகணும், தாய் தந்தையர்கள் எப்படி கவனிக்கணும், இது எல்லாவற்றையும் சரியாக ஒருவன் செயல்படுத்தினா உண்மையிலேயே 100% கொள்கையை அவன் கடைபிடிக்காத அர்த்தம். வெறுமனே நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல மாத்திரம் நம்ம இருந்துகிட்டு, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தண்ட தௌஹீத் இருக்குது, இணை வைப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நம்ம விளங்கிட்டு இருக்கிறோம், நம்ம மௌலிது ஓதாட்டம் நம்ம தௌஹீத் இருக்குது, தர்காக்கு போவாட்ட நம்ம தௌஹீத் இருக்கிறது, இணை வைக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடாத நம்ம தௌஹீத் இருக்கு, அப்படி விளங்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே தௌஹீத் தான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்த்து பாருங்கள், யார் ஒருவரிடத்துல தொழுகை இல்லையோ அவனுடைய தௌஹீத் இல்லைன்னு ஷிர்க் தான் இருக்குன்னாங்க. தொழுகை இல்லாமல் இருப்பதும் இணை வைப்புதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாம். ஒரு மனிதருக்கும் இணை வைப்பு என்கின்ற பெரும்பாவத்திற்கும் இடையே திரையாக இருப்பது தொழுகையை விடுவது. தர்குஸ் ஸலாம், தொழுகையை விட்டுட்டா நீ எதுல இருக்க? இணை வைப்புல தான் இருக்க. நீ மௌலிது ஓதணும் அவசியம் இல்லை, நீ தர்காக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நீ தாயத்துக்கிட்டன்னு அவசியம் இல்லை, நீ தொழுகையில உட தௌஹீத் இல்லை, நீ தொழுகையில் என்று சொன்னால் உங்களுக்கு இணை வைப்பு இருக்காது. இந்த இணை வைப்பை நாம செய்து கொண்டு மிகப்பெரிய இணை வைப்பாக இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பு மக்களிடத்தில் வரக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு எந்த வகையில் நியாயமானது? அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, நபிமார்களுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த வளர்ச்சி, அதனுடைய பின்னணி என்பது வெறும் பிரச்சாரத்தை மாத்திரம் கொண்டு மக்களை வென்றெடுத்தார்கள் என்று சொன்னால் அதல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே செயல்படுத்தினார்கள். எதெல்லாம் அல்லாஹ் சொன்னாலும் அதெல்லாம் தான் செஞ்சாங்க. எதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னா அதெல்லாம் செய்யாம இருந்தாங்க. பொய் பேசாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பொய்யை பார்க்க முடியாது. அந்த மக்களே சாட்சி. ஏகத்துவத்தை முதல்ல தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து வைத்து சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல அந்த மக்களிடத்துல தான் யார் என்பதை நிரூபித்தார்கள். அந்த மக்களுடைய நாவில் இருந்து வர வைத்தார்கள். இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு மிகப்பெரிய எதிரிப்படை நம்மை தாக்க வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பார்க்காம நம்பணும். நம்புவோன்னு சொன்னாங்க. மா ஜர்ரபுனாக இல்லா சிதுகா, உண்மையை தவிர உன் வாழ்க்கையில எதையுமே பார்த்ததில்லை. தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சனை. நம்ம இடத்துல பொய் இல்லாம இருக்குதா பாருங்க. ஒரு தௌஹீத்வாதியா இருக்க ஏமாத்துறான், பொய் சொல்ல வியாபாரம் செய்கிறான், குடும்பத்துக்குள்ள பொய் சொல்றான், மனைவியை ஏமாற்றுகிறான். இப்படி எல்லாம் இஸ்லாம் தடுத்த எல்லா செயல்பாடுகளும் செய்து கொண்டு வெறுமனே நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறேன், நான் தௌஹீதை பின்பற்றுகிறேன், என் கொள்கையை நோக்கி எல்லாரும் பாருங்கள், என் கொள்கையை என் தாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் கொள்கையை என் தந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் கொள்கையை என் பிள்ளையை செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நாளை மறுமையில், இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலும் நீங்க கொள்கைன்னு பிரச்சாரம் பண்ணதனால் எந்த ஒரு பயனும் அடைய முடியாது. மாத்திரமல்ல நாளை மறுமையில் நீங்கள் செயல்படுத்தாமல் மக்களிடத்தில் போய் சொன்னதனால் ஏற்படக்கூடிய விளைவு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில சில நரகத்துல சிலர்கள் அல்லாஹ் தூக்கி போடுவான். அவங்க எப்படி வேதனை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஃபயுல்கா ஃபின்னாரி ஃபதன்தலிகு அக்தாபின் நார் ஃபின்னார், அவருடைய இடப்பைகளை குடல்களை கையில் எடுத்துக்கொண்டு நரகத்தை சுற்றி வருவார்கள். நரகத்தை சுற்றி வரும் பொழுது இவங்க யார்ட்டெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் நரகத்துல கிடப்பாங்க. அவங்களும் இன்னும் பிற சில தவறுகள் செஞ்சதெல்லாம் நரகத்தில் கிடப்பாங்க. அப்ப இந்த பிரச்சாரகரை பார்த்து இவைய நரகத்துக்கு வந்தான்னு சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி போவாங்க. போய் அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன்பா நீங்க வந்த, மாஷானுக்கு உன்னுடைய நிலை என்ன, நீனே எனக்கு ஏகத்துவத்தை சொன்ன, தௌஹீதை சொன்ன, நீ இப்ப நரகத்தில் நடக்கிற, என்னப்பா காரணம் கேட்கும் பொழுது அலைஸ குன்த தஅமுருனா பில் மஅரூஃப் வ தன்ஹானா அனில் முன்கர், எங்களுக்கு நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கலையா, அது எங்களுக்கு செய்தியே, உன் நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார், குன்து ஆமுருக்கும் பில் மஅரூஃபி வலா ஆதீஹி, நன்மையை உங்களுக்கு நான் சொன்னேன், அதை நான் செயல்படுத்தல என் வாழ்க்கையில, வ அன்ஹாக்கும் அனில் முன்கரி வ ஆதீஹி, தீமையிலிருந்து உங்களை நான் தடுத்தேன், அந்த தீமையை நான் செய்தேன். எதை உங்கள்கிட்ட செய்யுங்கன்னு சொன்னாலும் அதை நான் செய்யல, எதை உங்க இடத்துல செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை நான் செய்தேன்.
அப்ப தான் வாழ்க்கையில வெறுமனே பிரச்சாரம் மட்டுமே செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் உலகத்திலும் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதை தாண்டி நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் நேரிடும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இஸ்லாம் என்று சொன்னால் இரண்டு அடிப்படை, ஒன்று நம்பிக்கையினுடைய செயல்பாடுகள், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தௌஹீத். இந்த இரண்டையும் யார் சரியான முறைகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலும் அவர்கள் செய்த பிரச்சாரத்தால் நாளை மறுமையில் பயனடைவார்கள். நாளை மறுமையிலும் மகத்தான வெற்றி என்கின்ற சுவனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக உள்ள இறைவர் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் இறைவன் இஸ்லாமியர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கான தேவைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்தார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்களும் இருந்தார்கள். குறிப்பாக சொல்வதென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தை, செல்வத்தை நாளை மறுமையில் மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், நரகத்திலிருந்து விடுதலை வேணுமா, இறைவன் உனக்கு தந்த பொருளாதாரத்தை இறைவழியில் செலவழி. அல் ஹதுல்லுக்கும் அலா திஜாரத்தன் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், மகத்தான இறைவனுடைய அந்த நரக வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வியாபாரத்தை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா. துமினூன பில்லாஹி வ ரசூலி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். அல்லாஹ்வை நம்பு, உன்னுடைய உடலாலும் உன்னுடைய உடைமைகளாலும் இறைவழியில் நீ அர்ப்பணம் செய். அல்லாஹ்வுக்கு எதையாவது இந்த உலகத்தில் அர்ப்பணம் செஞ்சாதான் நீ சுவனத்தை அடைய முடிய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய பல்வேறு நன்மைகள்ல ஒன்று நாம செய்யக்கூடிய தர்மம், அதுவும் நிலையான தர்மம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு குல்லுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்படும், மூன்று காரியத்தை தவிர. மூன்று காரியம் அவன் மரணித்த பிறகும் கூட இந்த உலகத்தில் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது செய்த சில காரியங்கள் அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதா சொன்னார்கள். அதில் ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மை. நிறையான தர்மம், ஒரு தடவை செய்யக்கூடிய அந்த தர்மம் அது காலம் முழுக்க நமக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியதாக தருகக்கூடிய அந்த தர்மம். அந்த தர்மத்தில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பனா லில்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் இந்த உலகத்தில் இறைவனை வழிபடுவதற்கென்று ஒரு ஆலயத்தை எழுப்புகிறாரோ, அதற்காக வேண்டி உதவி செய்கிறாரோ, அதற்காக வேண்டி பாடுபடுகிறாரோ, இவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்குதுன்னாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து கட்டிய அந்த மஸ்ஜித் நபவி எடுத்து பாருங்க. 2 அனாதை சிறுவர்களுடைய இடம். அந்த பெற்றோர்கள் அவர்களுக்காக வைத்திருந்த சொத்து அந்த நிலம் தான். அந்த நிலத்தை போய் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த நிலத்தை எனக்கு விற்று விடுங்கள், விலைக்கு தாங்க, நான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கட்டணும். அதற்கு அந்த 2 சிறுவர்கள் சொன்னாங்க, சகல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்த 2 சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள் சொன்னாங்க, நஹபுலக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், விலைக்கெல்லாம் தர வேண்டாம், அன்பளிப்பாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் யோசிக்கவே இல்லை, என் எதிர்காலமே இதை வைத்துத்தான் இருக்கிறது, என் தாய் தந்தையர்கள் இதைத்தான் தந்திருக்கிறாங்க, இதை வைத்துத்தான் முன்னர், எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் எனக்கு தருவான், இந்த உலகமே மறுமைக்காக என்று இருக்க என்னுடைய இந்த நிலம்தான் எனக்கு மறுமையில் மகத்தான பாக்கியத்தை பெற்று தரும் சொல்ல அது எனக்கு தேவையில்லை என்பதாக அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காசு கொடுத்தா வாங்கினாங்க. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த பணத்தில் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் காசு கொடுத்து வாங்கி கட்டிய அந்த மஸ்ஜித் நபவி தான் இன்றைக்கு ஒரு நேர தொழுகைங்கிறது ஆயிரக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் நமக்கு தந்த அந்த பொருளாதாரத்தை நம்முடைய மரணத்துக்கு பிறகு உண்டான நிலையான சொர்க்கத்தை பெறுவதற்காக நாம் செலவழிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு நம்முடைய மாவட்டத்தில் ஆலூருங்கிற அந்த ஊர்ல நபிவழி அடிப்படையில் தொழுகை நடைபெறுவதற்கான ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணி துவங்கி இருக்கிறாங்க. துவங்கி நீண்ட நாட்கள் ஆகியும் கூட அதனுடைய பணி முடிவடையாமல் இருப்பதற்கான காரணம் பொருளாதாரம் என்கிற ஒரு
விஷயம்தான். அந்த அடிப்படையில் அவங்க முதல் தளம் கட்டாமலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துகிறது. அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக பூர்த்தி ஆகுவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். தொழுகைக்கு பிறகு வெளியில நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அது மாதிரி அந்த ஆளூரை சார்ந்த கொள்கை சகோதரர்கள் இருக்கிறாங்க, வெளியில் துண்டேந்தி நிற்பாங்க. அவருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வாரி வழங்குங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.